எப்படி இருக்கீங்க? உயர்ந்த கட்டிடங்களும் நாடெங்கும் தொழிற்சாலைகளும் வானலாகிய தொழில்நுட்பமும் இந்த வளர்ச்சியை பாக்குறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அதை விட என் பிள்ளைங்க படிக்கணும், அதுதான் எனக்கு மிகச்சிறந்த உயரம்ங்க. என் பிள்ளைங்க படிக்கணும்னு 14,000 பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் உருவாக்கின. படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னு திருச்சி பெல் தொழிற்சாலை, ரயில்வே தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி தொழிற்சாலைன்னு உருவாக்குனேன். பசுமோகனத்தை காப்பாற்ற இயற்கையுடன் ஒன்றிய தொழிற்சாலையான மாதவரம் பால் பண்ணையை திறந்த. கல்வி எவ்வளவு முக்கியமோ ஒழுக்கம் அவ்வளவு முக்கியம். நான் பெருசா படிக்கல, ஆனா நம்ம வள்ளுவர் சொல்லுவாரு, ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கல்விய உயிரா வையி, ஒழுக்கத்தை அதுக்கு நிகரா வையி. பிள்ளைகளை காலம் ஒரு போக்கு நமக்கு எளிமையா இருக்காது. அதிகார வர்க்கத்தின் பின் இருக்கும். நீ நல்ல மகனாகவோ அல்லது மகளாகவோ இந்த சமுதாயத்திற்கு உதவுற மாதிரி வளர்ந்துரு. உன் தாத்தன் காமராசன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கான மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன்னை நீ சரி பண்ணிக்கணும்னா வேற யாரு வருவா? நீங்க வெற்றி கண்டா போதும். இந்த கல்வியற்றவன் கண்ட கனவு பூரா வெற்றி அடைந்த மாதிரி மக்களே, எப்பானப்பட்டாவது உங்க வீழ்ச்சியில் நினைக்கிற சக்திகளை தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டணும்.